இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அழகர்மலை கல்வெட்டை பற்றி பார்க்கலாம். இந்த அழகர்மலை அப்படின்னாவே நமக்கு ஞாபகத்துக்கு வருது மதுரை மாவட்டத்தில் உள்ள அழகர்மலை அல்லது பழமுதிர்ச்சோலை அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பழமுதிர்ச்சோலை மேலே இருக்குன்னா கீழே கல்லழகர் இருப்பார், சரிங்களா? ஸோ அங்கே நிறைய கல்வெட்டுகள் கிடைத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கல்வெட்டுகளில் இந்த அழகர்மலை கல்வெட்டுகளில் என்ன செய்தி அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய அதாவது பார்த்தீங்கன்னா வணிகர்கள் சமண துறவிகளுக்கு நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இருக்கை, சரிங்களா, அதாவது பாறை படுக்கைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இருக்கையை அமைத்து கொடுத்த செய்தியை பற்றி தான் இந்த அழகர்மலை கல்வெட்டு கூறுகிறது. இன்னைக்கு நம்ம பாத்தீங்க அப்படின்னா சங்கம் அருவிய காலத்துல தான் சமண மதம் புத்த மதம் செல்வாக்கை பெற்று விளங்கியது. அப்ப சமணர்கள் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல எந்த இதுல அதிகம் இருந்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மாவட்டம் பார்த்தா மதுரை மாவட்டம் தான். இதை குரூப் 1ல கூட இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ மதுரையில நமக்கு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கும் திருப்பரங்குன்றம் கோயிலை சுற்றி சமணர்கள் பார்த்தீங்கன்னா வாழ்ந்த இடம் இருக்கு. ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா தொல்லியல் துறையோட கட்டுப்பாட்டில் அந்த இடம் இருக்கு. நீங்கள் இன்னைக்கு போனாலும் பார்க்கலாம், சரிங்களா? ஸோ அப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா மதுரை, அதை விட்டால் அரிட்டாப்பட்டி, சரி இல்லையா? நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய ஃபர்ஸ்ட் பயோடைவர்சிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த அரிட்டாப்பட்டியில் இங்கேயும் சமணர்களுடைய கல்வெட்டுகள் இருக்குது, இதெல்லாமே இருக்குது, சரிங்களா? அப்போ கீழே கோயில்குடி, அப்போ மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் தான், அப்புறம் திருப்பரங்குன்றம், ஸோ இதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் தான் நமக்கு சமணர்கள் அதிகமாக இருந்திருக்காங்க அப்படின்ற செய்தி நமக்கு சொல்ல வராங்க. நன்றி, வணக்கம்.